வெல்கம் பேக் டு T2T TECH2TAMIL யூடியூபால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹே கைஸ், இந்தியாவில் MIUI12 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். RedmiNote8 ப்ரோவில் எப்படி நம்ம மேனுவலாக MIUI12 இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ணும்போது நம்ம மொபைலுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரூட்டிங் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நார்மலாக உங்கள் மொபைலில் எப்படி இருக்கோ அந்த மொபைலில் இருக்கிறதே நம்ம ஈஸியாக MIUI12 இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கண்டினியூவாக நம்மக்கிட்ட கேட்டிருக்க ஒரே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் RedmiNote8 Pro மொபைல் வச்சுருக்கேன், எனக்கு இன்னும் MIUI12க்கான அப்டேட் வரலை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அட் சேம் டைமில் எல்லாருக்கும் அப்டேட் கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்ச் 2 பேட்ச் 1 பேட்ச் 2 அப்படி பேட்ச் வருஷம் பிரிச்சிருக்காங்க. ஸோ பேட்ச் 1 மொபைலுக்கு ஃபஸ்ட் அப்டேட் வரும். ஸோ பேட்ச் 2 அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து தான் அப்டேட் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு அப்டேட் வரும், ஒரு சிலருக்கு அப்டேட் வராது. அப்படியே அப்டேட் வந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் வரும். என்னால் ஓடிஏ அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் மேனுவலாக நீங்கள் ஈஸியாகவே உங்கள் மொபைலில் MIUI12 இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிடலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் RedmiNote8 Pro மொபைல் இந்தியாவில் பை பண்ணி நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே போல் நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் மொபைல் வாங்கிக்கிட்டு இந்தியாவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குளோபல் வெர்ஷன். அது பார்த்திங்கன்னா வேறு ஒரு லிங்க் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு ஸ்டேபிள் அப்டேட் வெர்ஷனுக்கான ஒரு லிங்க் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்கள் மொபைல் பேட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே இருக்கணும். ஸோ அதுக்கு பிலோ இருந்தால் உங்களுக்கு அப்டேட் ஆகாது. RedmiNote8 Pro யூஸர் உங்கள் மொபைலில் MIUI12 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு MIUI12க்கான ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதாவது ரெக்கவரி ரோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ரெக்கவரி ரோம் ப்ளஸ் ஃபாஸ்ட் புட் ரோம் அப்படின்னு 2 இருக்குது. அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரெக்கவரி ரோமை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது நமக்கு ஜிப் ஃபைலில் தான் நமக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர் வச்சு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டெலிகிராம் குரூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே நமக்கு சர்ச் பாரில் TECH2TAMIL அஃபிஷியல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தான் இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைல் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் நமக்கு இருக்கும். உங்களோட ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிரியேட் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் வைங்க. ஸோ நான் Redmi MIUI12 அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். ஸோ நேம் வச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போ அந்த டவுன்லோட் ஆச்சு இல்லையா ஒரு ஜிப் ஃபைல், அந்த ஃபைலை நீங்கள் கட் காப்பி பேஸ்ட்டு இந்த ஃபோல்டரில் பண்ணணும். ஸோ நம்ம Redmi MIUI12 அப்படின்னு ஒரு நேம் வச்சு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அந்த நேமில் நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மொபைல் ப்ராப்ளம் ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கலாம் MIUI12. இப்போ உங்களோட எபவுட் ஃபோனுக்கு போங்க. அங்கே நமக்கு சிஸ்டம் அப்டேட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டாட் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் அப்டேட் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் அப்டேட் பேக்கேஜ் இல்லை அப்படிங்கிற நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் MIUI11 இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு ஃபைல் 8 டைம் நீங்கள் டேப் பண்ணிட்டே இருங்க, அதாவது டச் பண்ணிட்டே இருங்க. கண்டினியூவாக டச் பண்ணிட்டே இருக்கும்போது எகைன் நீங்கள் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சூஸ் அப்டேட் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். எகைன் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் அப்டேட் பேக்கேஜ் செகண்டாக ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் SD கார்டு இல்லை உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதில் எதில் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நான் இன்டர்நெட் ஷேர் ஸ்டோரேஜில் கிளிக் பண்ணுறேன். எனக்கு நான் Redmi MIUI12 நான் க்ரியேட் பண்ண இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்கள் மொபைலில் MIUI12 அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. முக்கியமான ஒன்று 30% மேலே சார்ஜ் இருக்கணும். ஸோ அது கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அப்டேட் ஆகாது. அதே போல் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓடி அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் பண்ணலாம். இது பண்ணால் தான் உங்களுக்கு அப்டேட் வருமா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே போல்
இப்படி பண்ணால் நமக்கு அடுத்த அப்டேட் வராமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இது நார்மலாக வந்து அவங்களாம் கொடுக்குறாங்க அந்த அப்டேட் ஓட்டியை. இது பற்றி நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் நீங்கள் உங்கள் மொபைலில் MIUI12 RedmiNote8 Pro மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடை வேறு எந்த ஒரு மொபைல் டிவைஸ் யூஸரும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Android 10. ஸோ Redmi-Note7 மற்றும் 7Sக்கு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து ஒரு அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பேட்ச் 1 பேட்ச் 2 பிரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லா டிவைஸ்க்கும் எல்லா ஒரு அப்டேட்டும் இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. போன வீக் முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு வந்து அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். Redmi-Note7 மற்றும் 7Sக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு இருக்கு Android 10. ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுற ஸ்டெப் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, இல்லை அப்படின்னா அன்லைக் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் Xiaomi யூசர்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மற்றும் ஸோ அவ்வளோதான். ஓகே கைஸ், டேக் கேர், பை பை.